மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பேச போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், 2 வீடியோக்கு முன்னாடி. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம், அவர் போட்டியிடவே வேண்டாம் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு அறிவாலயத்தில் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது, நான் இன்னும் அதை பற்றி முடிவு செய்யப்படவில்லை அப்படின்னாரு. போட்டியிடவில்லை என்ற வார்த்தையை சொல்லலை, முடிவு செய்யப்படவில்லை அப்படி தான் சொன்னார். இதற்கு 2 அர்த்தம் எடுக்கலாம். முடிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறாங்க, அல்லது அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். அப்படி போட்டியிட்டால் என்ன நடக்கும், நாம போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு போனால் என்ன நம்ம பணியாற்ற முடியும், எப்படி நமக்கு அதை கொண்டு போறது அப்படின்றத ஆலோசனை இருக்கார் என்றும் புரிஞ்சுக்கலாம். நம்ம இல்லை ஐடியாவே இல்லைப்பா அப்படின்னா முதலே சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க, அது திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிவு செய்யப்படவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இருந்து வந்த தகவலை தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே இன்றைக்கு மக்கள், பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்களே பாதி பேர் இன்னைக்கு ரொம்ப அதிருப்தியில இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம விசிகாவுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. விசிகா நிச்சயமாக என்ன நடந்தாலும் அவர்கள் தாவேக்கா விட்டு வெளியேற முடியாத நிலைமையில தான் அவர்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து அவர் நிறைய இடங்களை தொடர்ச்சியாக நம்ம திருமாவளவன் பேசிட்டே இருக்காரு. தாவேக்கா நீங்க கொஞ்சம் உங்களுடைய விஷயத்தெல்லாம் நீங்க அடக்கி ஆளணும், தேவையில்லாமல் ஆடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க செய்யறது எதுவுமே அவைக்குள்ள அவையினுடைய மாண்பு மரியாதையை காப்பாற்றணும். நீங்க முன்னாள் முதல்வரை கேலி பண்ணலாம் கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு திருமாவளவன் தொடர்ச்சியாக பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க பேசுற விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தூய்மை பணியாளர் விஷயத்திலையும் அவங்கள கடுமையாக எதிர்க்கிறது விசிகாவுடைய நிலைப்பாடு. வன்னியரசு ஆனால் அவர் என்னடானா பயங்கரமாக முட்டு கொடுக்குறாரு. சோபா மண்டல ஆட்சிக்கு அவர் பயங்கர முட்டு கொடுக்குறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டாரு. ஆனால் இதே மாதிரி 2 எம்எல்ஏ இருக்கிற மதிமுகவில் ஒரு எம்எல்ஏ இப்போ நான் மதிமுகவிலே இல்லை விலகிட்டேன்ட்டாரு. நாம் இதை தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடந்த முன்ன வீடியோவில். அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லி கேட்கும்போது அவர் மறுத்து விட்டதாக சொன்னோம். அந்த செய்தி உண்மைன்னு இப்போ வந்துருச்சா? நம்ம தான் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொன்னோம்னா, 2 எம்எல்ஏக்களே ராஜினாமா செய்ய சொல்லி கேட்குறாரு துரை வைகோ, அவங்க ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு அந்த இடத்துல மதிமுக சார்பில் நம்ம மீண்டும் நின்று அமைச்சராகலான்னு ஐடியா பண்ணாரு. அதில் 2 எம்எல்ஏக்கும் விருப்பம் இல்லை. கஷ்டப்பட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், இருக்கிற வரையும் நம்ம அந்த தாவேக்கா ஆட்சி போகிற வரைக்கும் நாங்கள் எம்எல்ஏவே இருந்துட்டு போயிடுறோம்பா, ரிசைன்லாம் பண்ண முடியாதுன்னு மறுத்து விட்டார்கள். இவ்வளோ நாளும் ஊடகமாக தெரிஞ்ச விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கே வந்துடுச்சு. தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு எம்எல்ஏ, நான் மதிமுகலே இல்லைன்ட்டார். முதலுக்கே மோசம் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அவர் இப்போ உயர்நிலை குழு கூட்டமாக நடந்திருக்கு. நாளைக்கு தான் பொதுக்குழு கூட்டம். எல்லாமே அவ்வளோதான், அந்த அரங்குக்குள்ளேயே தான் பெரிய கல்யாண மண்டபம் வச்சுட்டு அப்படியே நூற்றுக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்களோ ஆயிரக்கணக்கான பொதுக்குழுக்களோ வரப்போகிறது கிடையாது. விஜய் நம்ம இவர் யார் வைகோவும் துரை வைக்கவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் பொதுக்குழுவில். அது ஏற்கனவே கழுது தேஞ்சு கட்டருமான கதையில தான் இருக்கு. மதிமுக எப்போ அது காணாம போயிடுச்சு, கரைந்து விட்டது. அது இன்னைக்கு அவர் ஏதோ பயங்கர வீரவசம் பேசிட்டு இருக்காரு. வைகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மரியாதைக்குள்ள மனிதராக தான் முதல்ல பார்க்கப்பட்டார். அப்புறம் அவர் கட்சி மாறிட்டே இருப்பாரு, அணி மாறிட்டே இருப்பாரு, துரோக வரலாறு நிறைய இருக்கும். அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட உண்மையே இருக்கிறது இல்லை. அவரை விட அப்பாவை விட பையன் துரை வைகோ அவ்வளோ கொடூரமா இருக்காரு. அடிக்கிறார் ஜால்ரா, காதல ரத்தம் வர அளவுக்கு, ரத்தம் வர அளவுக்கு ஜாலரா அடிக்கிற இந்த துரை வைகோவுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா அவர் ரிசைன்மெண்ட்டு திருச்சியில் தனியாக நிற்கணும் அப்படின்னு நம்ம உட்பட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு அதெல்லாம் காதல ஓல. பொதுக்குழுவில் நாங்கள் கூடி முடிவெடுப்போம். போது என்ன முடிவெடுப்பீங்க? இருந்த 2 எம்எல்ஏலும் ஒன்றை விட்டுட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு எம்எல்ஏ அவரும் ராஜினாமா பண்ண முடியாதுன்ட்டாரு. அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்தா என்ன, முடிவு எடுக்கலாம்? இப்போ நீங்கள் இந்த கட்சியிலேருந்து நீங்கள் வெளியே போய், இந்த கூட்டம்லேருந்து வெளியே போய் இப்போ தாவேக்காலை சேர்ந்த உடனே உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? ஆக்சுவலாக என்ன தெரியுமாங்க, வைகோ நாளை எடுக்கிற முடிவுனால அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லிடுறேன். இது முழுக்க முழுக்க சுயநல கூட்டம். வைகோவுக்கு டெல்லி பிரதிநிதியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பார்லிமெண்ட்டு நபர், அப்புறம் பார்லிமெண்ட்ல நீண்ட கால அனுபவம் வாய்ந்தவர், எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிமுகமானவர். வைகோன்னா நாடு முழுக்க இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நல்ல தெரிந்தவர், அறிமுகமானவர். அந்த அடிப்படையில் இவரை தாவேக்கா சார்பில் டெல்லி பிரதிநிதியாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடைபெறும். ஏன்னா டெல்லி பிரதிநிதி இன்னும் போடவே இல்லை. அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு சார்பாக டெல்லியில் நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் லைசன்ஸ் ஒர்க்கில் ஆரம்பித்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. ஒரு கேபினட்டுக்கான
மரியாதையை அங்கே அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு அரசினுடைய கேபினட் அமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய மரியாதையை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு இல்லத்தில் அவங்க தங்கிக்கலாம். எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு அங்கே ஏற்பாடு செய்து தரப்படும். ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு எம்பிக்கு இருக்கிற எல்லா மரியாதையும் அவங்க வந்து அதை விட கூடுதலாகவே நிறைய விஷயத்தை அரசாங்கம், மாநில அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். அந்த பதவிக்காக தான் இப்போ வைகோ வந்து அணிமாறுகிறார்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு கட்சி மாற போறாரு. ஏன்னா பையன் எம்பியா இருக்கான், இன்னும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஓட்டிடலாம், அப்படியே அடிச்சு ஜாலரா அடிச்சே ஓட்டிடலாம். நம்மளும் டெல்லிக்கு போயிட்டோம்னா, ஏன்னா இப்போ அவருக்கு எம்பி பதவி போயிடுச்சு, இப்போ அவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவரை வந்து நம்ம வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தாங்க, வாய்ப்பு கிடைக்கல. அதனால அவரை டெல்லி பிரதிநிதியாக மாற்றுவதற்கு விஜய் வந்து ஒரு மெல்ல ஒரு தூண்டில போட்டு விட்டாரு. அதை நம்பிட்டு இதுவும் போய் உள்ள மாட்டிக்க போறாருன்னு தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு அந்த முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் இருந்த 2 எம்எல்ஏலும் ஒருத்தர் விட்டுட்டார். இது மதிமுக நிலை, ரொம்ப பரிதாபம். அந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து மதிமுகவில் நான் இல்லைன்னு வந்து சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டு, செந்தில் செல்வன் சீர்காழி எம்எல்ஏ அவர் வந்து நான் அங்கே இல்லைப்பா, நான் வந்து அங்கே வந்து மதிமுகவில் வெளியில் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் திமுக எம்எல்ஏவாகத்தான் தொடர்கிறார். கட்சியில் இல்லை, அதிகாரப்பூர்வமான கட்சியில் அவர் இல்லை. அப்போ இனிமேல் வருகிற சட்டசபை கூட்டத்தொடரில் அந்த கருப்பு துண்டு, அதுக்கு இடையில ஒரு மெல்லிய கோடு, சோப்பு கோடு போட்ட துண்டெல்லாம் போட்டு வரமாட்டார். நான் வழக்கம் போல் அந்த துண்டை எடுத்துட்டு திமுக எம்எல்ஏவாக தான் வருவார்னு நினைக்கிறேன் நான். ஸோ திமுகவுடைய பலத்தில் ஏற்கனவே அந்த பலம் திமுக பலம் தான். அதில் மதிமுக ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தது, ஸ்டிக்கரை பிச்சு போட்டார். இது மதிமுகவோட நிலைப்பாடு. இதுக்கு இடையிலேயே விசிகாவை வெளியேற்றிவிட்டு 4 எம்எல்ஏ வைத்திருக்கிற பாமகவை உள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு விஜய் ஒரு ஆலோசனை செய்வதாக விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் கசிய விடப்படுது. ஆனால் என்னன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க, இல்லை சேர்க்காதீங்க, சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலுக்கே மோசமாயிடும். ஏற்கனவே காரி துப்பிட்டு இருக்காங்க உங்களை, ஒரு ஜாதி கட்சி தூக்கி வந்து சேர்த்தீங்கன்னா இன்னும் வந்து காரி துப்பிடுவாங்க. ஏற்கனவே நீங்களே ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துறீங்க, அதனால பாமகவை நம்பி சேர்க்காதீங்க அப்படின் போது, இல்லை பாமக வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. விசிகா இப்போ பார்த்தாலும் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சரவையில் இருந்தால் கூட அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க. இப்போ வாரியங்கள் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. 3 வாரியங்களே அவர்கள் குறிவைக்கிறார்கள்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் வருகிற இடைத்தேர்தலில் ஒரு இடத்துல போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது இடைத்தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு, வாரியங்கள், அது இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் வரும்போது இத்தனை மேயர் எங்களுக்கு வேணும், இத்தனை நகராட்சி தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கப்படுகிறது. விசிகா சார்பிலேருந்து சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய டிமாண்டை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் விஜய் வந்து ஒரு கடும் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது. இனிமேல் நீ அதிர்ச்சி அடைஞ்சா என்ன, அடையாமல் போனால் என்ன, விசிகா இருக்கிற வரையும் டிமாண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் குறைலாம் கிடையாது. அது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவர் நினைக்கிற விஷயத்த அவர்கிட்ட எடுத்து வாங்கிக்க முடியும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுனால இவங்களை 2 எம்எல்ஏ தான் வச்சுருக்காங்க. இவங்களை அனுப்பிட்டா 4 பேர் நமக்கு கிடைப்பாங்க. இப்போ 4 எம்எல்ஏவுடைய சப்போர்ட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்றத இனிமே தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இடையிலேயே வந்து திமுக தரப்பில் இப்போ இவரே வந்து யார், நம்ம ஆட்சியில் இருக்கிற தாவேகா விஜயே வந்து, சோசப் விஜயே வந்து மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்களை தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது, பாரம்பரியமான கட்சி திமுக, அவங்களுக்கு அந்த சிந்தனை வராதா, இல்லை அவங்களுக்கு வந்து அதுக்கான சூட்சமம் தெரியாதானா? அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சிலர் வந்து தாவேகால அதிருப்தியில் இருக்கிற நபர்களை தேடி தேடி போய் அவங்கள வந்து கரைய வச்சுட்டு இருக்காங்க. மெல்ல மெல்லமாக கரைந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் போர்க்கொடி தூக்குனா அது இன்னும் விஜய்க்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசியல் களம், ஆட்சி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஆட்சி வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்த உடனே நிர்வாகம் பண்ணுவாங்க, அது அப்படியே போயிட்டு இருக்கும், ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நினச்சா இல்லை. தினம் தினம் பிரச்சனை தான், தினம் தினம் பஞ்சாயத்து தான். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, தூய்மை பணியாளர் விஷயத்தில் தாவேகா அரசாங்கம் போராட்டத்துக்கு அடிபணிஞ்சிருக்கு. தனியார் மயமாக்கும் திட்டம் குறித்து திட்ட வரைவுகள்லாம் கேட்டாங்க இல்லையா, அது வந்து 12 மாநகரங்கள்லையும் அந்த மாதிரி தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள் வந்து அறிவிப்பாணைகள்லாம் வெளியிடப்பட்டது. அதை எதிர்த்து எல்லா ஊர்லேயும் வந்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏற்கனவே நிர்வாகத்துக்கு எதிரான பல நடவடிக்கைகள், இதில் இந்த பிரச்சனையும் மாட்டினதுனால வேறு வழி இல்லாமல் தாவேகா அரசாங்கம் அந்த அறிவிப்பாணை கேட்ட அந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்கு. தாவேகா
தான் போட்ட உத்தரவையே ரிவர்க் பண்ணி ரத்து பண்ணி கேன்சல் பண்ணுறது இது பல முறை அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிர்வாகம் நடத்த தெரியல. எவனோ தப்பாக கைட் பண்ணுறான், அதை வச்சு காரி துப்பிட்டு இருக்காங்க மக்கள். இப்போது தூய்மை பணியாளர் விஷயத்துலையும் அசிங்கப்பட்டாச்சு. அவங்க தனியார் மயமாக்குறேன்னு சொல்லிட்டு காரி துப்புற லெவலில் துப்பி இப்போ அந்த போட்ட உத்தரவை விஜய் அரசாங்கம் போட்ட உத்தரவை சோசப் விஜய் போட்ட உத்தரவை சோசப் விஜயை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக பல விஷயங்களை தேடி தேடி பிடிச்சி உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். இதில் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கும் தெரிய வைக்கிறோம். இனிமேல் கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவு தொடரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிய விடுங்கள். நன்றி, வணக்கம்.